வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவில் விவோனுடைய விவோ நெக்ஸ் மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் பார்த்துருவோம். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி விவோ மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மொபைல் ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே டிசைனில் அரைச்ச மாதிரி மொபைல் ஃபோனு, அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதே கேமரா, அதே டிசைன், ஒரு இனோவேஷனே இல்லாம ஒரு போர் அடிச்சு போன ஒரு கம்பெனியா இருந்துச்சு விவோ. ஆனா இந்த வருஷம் விவோ கம்பெனிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மொபைலுக்கு மேல மொபைல், எல்லாமே புதிய டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டிசைன் விட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படி வந்த ஒரு மொபைல் போன் தான் இந்த விவோ நெக்ஸ். எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி நிறைய டெக்னாலஜி உள்ள வச்சிருந்தாங்க. ஐபோன் எக்ஸ் மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபுல் விஷன் டிஸ்பிளே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து டிஸ்பிளேக்குள்ள வச்சு கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அந்த டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ண முடியாதனால லாஸ்ட் மினிட்ல அதை டிராப் பண்ணிக்கிட்டதா ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு. அது எவ்வளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அந்த ஒரு டெக்னாலஜியை விவோ அவங்க வந்து மாஸ்டர் பண்ணி அவங்களுடைய மொபைல் ஃபோன் விவோ நெக்ஸ்ட் ஒரு சேலஞ்சாவே எடுத்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோன் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், ஃபுல் விஷன் டிஸ்பிளே. கிட்டத்தட்ட 6.59 இன்ச் டிஸ்பிளே நினைக்கிறேன். எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கம்ப்ளீட்டா ஃபுல் டிஸ்பிளே தான். தடங்கள் நான் சொல்றது நாச். ஸோ நாச்சை வந்து ஒரு பெரிய ஃபீச்சரா நினைச்சு இப்போ எல்லாரும் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாச்சே இல்லாத ஒரு மொபைல் ஃபோன் கிட்டத்தட்ட 92% ஃபுல்லா டிஸ்பிளே கவர் பண்ணிருக்கும். ஸோ அவ்வளவுக்கு இப்படி ஒரு ஃபுல் டிஸ்பிளே இருக்கிறதுனால இவங்க வந்து ஃப்ரண்ட் கேமராவை எங்க வைக்கிறதுன்னு யோசிச்சு ஃப்ரண்ட் கேமராவை முன்னாடி எலிவேட்டிங் ஒரு கேமரா மெக்கானிசம் மூலமா கொண்டாந்துட்டாங்க. ஸோ இந்த இரண்டு டெக்னாலஜியை மட்டும் எனக்கு வந்து இந்த மொபைல் ஃபோனில் ரொம்ப பிடிச்சதுனால என்னுடைய பர்சனல் மொபைல் ஃபோனை நான் வாங்கிட்டேன். பட் மித்தபடிக்கு இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய யூசேஜ் கிட்டத்தட்ட 1 month ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய யூசேஜில் இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல டிசைன், ரொம்பவே ஒரு அழகான டிசைன் சொல்லலாம். பாலிஷ்டான ஒரு ரிஃபைன்ட் லுக் இருக்கு இந்த மொபைல் ஃபோனில். பட் இதில் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் ஹெவியான மொபைல் ஃபோன், அதை விட கொஞ்சம் பெரிய மொபைல் ஃபோனும் கூட. அதே நேரத்தில் வெயிட்டாக இருக்கிறதுனால எப்போ கீழே போட்டால் உடையுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடய ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஒரு நல்ல ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு திக்கான ஒரு ரப்பர் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் மொபைல் ஃபோனை ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும், கையிலையும் பிடிக்கிறப்போ உங்களுக்கு கிரிப்பும் கொடுக்கும். பட் மொபைல் ஃபோனோட டிசைன் அழகாக கெடுக்கிற மாதிரி ஒரு கேஸும் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த கேஸ் போடுறதுனால மொபைல் ஃபோன் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கூட கூடிடுது. இன்னொரு விஷயம், இந்த சைடில் ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மித்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா விவோவே தயாரிச்ச அவங்க ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அவங்க விவோ அந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வந்து அவங்க ரிஸ்க்லாம் எடுக்காம கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் பண்ணுறதுக்குன்னு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ரீமேப் பண்ணி வேற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஷட்டர் பட்டனாவோ இல்லை ஒரு கேமரா ஓப்பன் பண்ணுற மாதிரி செட்டிங் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இப்பொழுதைக்கு நான் கூகுள் அசிஸ்டன்ட் அவ்வளோ யூஸ் பண்ணாதனால இந்த பட்டன் எனக்கு பேசதான் தோணுது. அடுத்த விஷயம், இந்த மொபைல் ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் கிடையாது. ஏன்னா ஃபேஸ் அன்லாக் வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சு தான் அன்லாக் பண்ணுங்கிறதுனால ஒவ்வொரு தடையும் நீங்கள் ஃப்ரண்ட் அன்லாக் பண்ணுறப்போ இந்த ஃப்ரண்ட் கேமரா மேலே வந்துட்டு போகணும். ஸோ அதனால என்னவோ உங்கள் ஃபேஸ் அன்லாக் வைக்கிற மொபைல் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் டிஸ்பிளேலே இருக்கு. டிஸ்பிளேல முன்னாடி நீங்க வச்சோடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைஸ் பண்ணி அதை அன்லாக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் டெக்னாலஜியை பத்தி நம்ம பேச போறது இல்லை. பட் இது எவ்வளவுக்கு ஃபாஸ்டா இருக்குன்னு நான் சொல்றேன். ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்லாம் கிடையாது. மார்க்கெட்ல இப்ப மித்த மொபைல் போன்லாம் பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு 5000 மொபைல் போன்ல கூட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மொபைல் போன்ல எல்லாம் நல்லா ஃபாஸ்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கு. பட் அந்த அளவுக்கு ஸ்பீடு கூட எனக்கு இந்த மொபைல் போன்ல கிடைக்கல. ஒரு 70 to 75% டைம் தான் நான் வச்ச உடனே இது மொபைல் போன் அன்லாக் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இல்லைன்னு சொல்லுவேன். பட் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ராடக்ட். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் போன்ல இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு கொண்டாந்து இருக்காங்க. அதுவும் வந்து இவ்வளவுக்கு 70-75% ஒர்க் ஆகுது அப்படின்னாலே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மித்த மொபைல் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நாங்கள் முதல்ல கொண்டு வந்த போய் இப்படி தான் இருந்துச்சு. அது இன்னைக்கு வளர்ந்து எவ்வளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருங்காலத்தில் ஒரு ஃபாஸ்டான ஒரு டெக்னாலஜியாக எல்லா மொபைல் ஃபோன்லையும் வரக்கூடிய டெக்னாலஜியாக வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு. 6.59 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அருமையான ஃபண்டாஸ்டிக்கான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஒரு கேமிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளெயின் இன்டர்நெட் ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்பிளேல அட்டகாசமாக இருக்கு. அதுக்கான காரணம் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஹை குவாலிட்டி AMOLED டிஸ்பிளேன்னு சொல்லலாம்.
இந்த மொபைல் போனுடைய ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸோடைய லவுட்னஸ் நல்லாவே இருக்கு. லவுட்னஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர்ஸோடைய குவாலிட்டியுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் போனில் தனியாக இயர்பீஸ்னு ஒன்று இருக்காது. இந்த இயர்பீஸ் டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளேக்குள்ளேயே எம்பெட் பண்ணிட்டாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மாதிரி நீங்கள் காதை கேட்குற இந்த இயர்பீஸையுமே டிஸ்பிளேக்குள்ளே எம்பெட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் எங்கே வச்சு கேட்டாலும் நீங்கள் உங்களுக்கு கேட்கலாம். இது வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விவோ தரப்புலன்னு சொல்கிறாங்க. பட் பேசிக்கலாக ஒரு பீசோ எலக்ட்ரிக் சென்சர் பின்னாடி இருக்குது. அந்த சென்சர் மூலமாக உங்களுக்கு சவுண்டை வந்து வைப்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணி அந்த டிஸ்பிளே மூலமாக உங்கள் காதில் கேட்குற மாதிரி உங்களுக்கு பண்ணுறாங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் 12 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து எலிவேட்டிங் 5 மெகா பிக்சல் கேமரா, எல்லாமே ஒரு ஹை குவாலிட்டி ஹார்ட்வேர் தான் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கு வீடியோ எடுக்கிறப்போ. ஆனால் வீடியோ எடுக்கிறப்போ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அவ்வளோ தூரத்துக்கு ஒன்று எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஃபோட்டோ எடுக்கிறப்போ, முக்கியமாக அந்த லோ லைட் கண்டிஷன்ஸில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்போ உங்கள் கை ஷேக் ஆனாலும் அதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு இமேஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக எடுக்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இமேஜோடைய குவாலிட்டி ரியர் கேமரால பக்காவா இருக்கு. லோ லைட் கண்டிஷனா இருக்கட்டும் இல்ல டே லைட் கண்டிஷனா இருக்கட்டும், எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லயும் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. எக்ஸ்போஷர் லெவல்ஸ், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா மட்டும் கொஞ்சம் எப்பவுமே விவோ கேத்தாப்புல பவுடர் பூசின மாதிரியே இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா நீங்க போட்டோ எடுத்த உடனே ஒரு ஓவர் எக்ஸ்போஷர்ல பியூட்டி மோட்லாம் ரெடியூஸ் பண்ணி டிசேபிள் பண்ணி வச்சாலுமே இந்த ஃப்ரண்ட்ல எடுக்கிற போட்டோஸ் கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகமாக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை மட்டும் விவோ இன்னும் சரி பண்ணி ஆகணும். இந்த மொபைல் ஃபோனில் ஃபன் டச் ஓஎஸ் இருக்கு. இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.1 கொடுத்துட்டாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன, விவோ மொபைல்ஸில் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டோம். பட் அந்த கம்ப்ளைண்ட்டையும் சரி பண்ணுற மாதிரி லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த எப்பயும் இருக்கிற இந்த விவோடைய ஃபன் டச் ஓஎஸ்ல வந்து விஷுவல் டிசைன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அது இன்னும் அவங்க இன்னும் மாத்தாம தான் அப்படின்னு இருக்கு. ஒரு ஃபினிஷிங், ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு யூஐ யூஸ் பண்ற அந்த ஃபீல் மட்டும் இல்லாம இருக்கு. மொபைல் ஃபோனுடைய இன்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம விவோ மொபைல் ஃபோன்ஸ்லாம் ஏதாச்சும் மீடியாடெக் ப்ராசஸர் மொக்க ப்ராசஸர் வரும், இல்லாட்டி வந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் ஏதாச்சும் பழைய ப்ராசஸரை தூசி தட்டி போடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாம் லேட்டஸ்ட் ப்ராசஸராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் இதில் வந்து ஸ்னாப் டிராகன் 845 இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB DDR4 ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜும் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து டாப் 10 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன கேட்பாங்களோ எல்லாமே இந்த மொபைல் ஃபோன்ல இருக்கு. மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. எந்த விதமான ஹர்டில்ஸும் எனக்கு தெரியல. நான் இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண ஒரு மாசத்துல ஒரு தடவை கூட எந்த அப்ளிகேஷனை திறக்கிறதுக்கும் தயங்கல, ஒரு தடுமாற்றம் இல்லை. ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ஃபோர்ட்நைட் இருந்து பப்ஜி வரைக்கும் எல்லா கேமும் இந்த மொபைல் ஃபோன்ல விளையாண்டாச்சு. எல்லாமே நல்லா ஸ்மூத்தா இருக்கு மொபைல் ஃபோன்ல. ஒரு இடத்துல கூட ஒரு ஃப்ரேம் டிராப் இல்லாம கேம் பிளே நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல மொபைல் ஃபோன் சொல்லலாம். ஸோ இவ்வளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறப்போ ஒரு ஹை எண்ட் ப்ராசஸரும் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்பிளேயும் இருக்கு. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஹெவியான யூசேஜில் இருந்தால் கூட இந்த மொபைல் ஃபோன் 1.5 நாள் வரைக்கும் உங்களுக்கு தாக்கு பிடிக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டெக்னாலஜி ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. USB Type-C போர்ட் மூலமா இவங்க கொடுக்குற சார்ஜர் வந்து டூயல் இன்ஜின் சார்ஜிங் சொல்லுது. பட் சார்ஜிங் வந்து ஃபாஸ்டாகவே இருக்கு. 2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஆல்மோஸ்ட் எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா 30 to 100% சார்ஜ் ஆயிருக்கு. 1.5 மணி நேரத்துக்குள்ள சார்ஜ் ஆயிடுது. 0 to 100% நீங்க சார்ஜ் போட்டாலுமே வந்து கண்டிப்பா 1.25 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரத்துக்கு கம்மியாவே சார்ஜ் ஆயிருது. ஸோ ஆக மொத்தம் இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா என்ன கேட்டீங்க அப்படின்னா 45,000 ரூபாய் இந்த மொபைல் ஃபோனுக்கு கொஞ்சம் அதிகமான காசு தான். பட் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ஸா இருக்கட்டும் இல்ல ஆன்லைனா இருக்கட்டும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 3000 ரூபாயிலிருந்து 4000 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போற மாதிரி ஆஃபர் இருக்கு. அதே நேரத்தில் விவோ தரப்புல இருந்து எக்கச்சக்க ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 35,000 உங்களுக்கு கையில விட்டு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இந்த மொபைல் போன் நீங்க வாங்கலாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு திருப்திகரமான மொபைல் போனா இந்த மொபைல் போன் இருக்கு. இந்த மொபைல் போன் பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அறிவிப்பு வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.